ஐத்திகு என்று பெயர் கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன் அந்த மேல் அறையின் ஜன்னலிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். ஒருவேளை அங்கு பெரும் கூட்டம் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் உட்கார்றது சரியான இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ காரணமாக அவன் அந்த ஜன்னலில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற ஒரு சாட்சியாக இருந்திருக்கலாம். வசனத்தை கேட்டு அதன்படி வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கர்த்தருடைய விசுவாசியாக இருக்கலாம். என்ற போதிலும் அவன் என்ன சம்பவித்தது என்றால், அதிக நேரம் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கையில் அவன் அந்த ஜன்னலின் மேலே தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து விட்டான். மரித்தவனாய் அவனை எடுத்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, இல்லையென்றால் நாம் பொதுவான ஒரு இடத்திலேயோ, என்னுடைய சபையிலேயோ, என்னுடைய வீட்டிலேயோ, என்னுடைய தேவாலயத்திலேயோ நாம் கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது பிசாசானவன் சில வேளைகளிலே நமக்கு இடைஞ்சல் செய்யலாம். அவ்விதமான ஒரு சம்பவம். அந்த மக்கள் ஒரு மனமாக கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிக கவனமாக சிரத்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கிரகித்துக் கொண்டு அதன் பிரகாரம் நடக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிசாசானவனுக்கு அது பொறுக்கவில்லை. ஆகவே அந்த சூழ்நிலையை அவன் அதற்கு இடைஞ்சல் பண்ண முற்படுகிறான். இந்த ஐத்திகு என்பவனுக்கு நல்ல நித்திரை மயக்கத்தை கொடுத்து பாதுகாவல் இல்லாத அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற, அந்த ஆபத்தான அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த விசுவாசியான அந்த வாலிபனை அவன் கீழே தள்ளுகிறான். இப்பொழுது அவன் இறந்து விட்டான் என்று மக்கள் அவனை கூறுகிறார்கள். ஆனால் அதன் பிற்பாடு பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு ஏற்பட்ட கர்த்தர் கொடுத்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே வந்த இடைஞ்சலுக்காக, என்றாலும் அந்த ஒரு மிகவும் அருமையான அந்த ஒரு ஆத்மா அவன் இழக்கப்படக்கூடாது. அது நிமித்தமாக அந்த சபையிலே உபத்திரவம் உண்டாகக்கூடாது. அது நிமித்தமாக மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் சொல்லி வருகிற விசுவாச வார்த்தைகளுக்கும் ஆத்மீய உற்சாகம் அளிக்கும் வசனங்களுக்கும் மக்கள் எதிர்க்கக்கூடாது என்பதற்காக இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனே கீழே இறங்கி போகிறார். போய் அந்த அப்போஸ்தலர் 20:10 சொல்லியிருக்கிற பிரகாரமாக உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பாருங்க, அந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த மகன் மேல் விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சரீரத்தின் மேல் அவர் விழுந்தார். அந்த மகனை அவர் அணைத்து கொண்டார். அப்படியானால் இந்த பவுல் அப்போஸ்தலன் அவரை தொட்டார். இவருடைய சரீரம் அந்த மகனுடைய சரீரத்தின் மேல் பட்டது. அங்கு என்ன நடக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கூறுகின்றார், தெரியப்படுத்துகின்றார், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று. பாருங்க, அந்த 3வது மாடியிலிருந்து கீழே தரையிலே விழுந்த அந்த மனிதனுடைய உயிர் அவனுக்குள்ளே இருக்கிறது. அது அவனை விட்டு பிரியவில்லை.
அவனுக்குள்ளே இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவன் இந்த பவுல அப்போஸ்தலனுக்கு தெரியப்படுத்துகின்றார். இன்றைக்கு நாமும் கூட நாம் கர்த்தருடைய விசுவாசியாக இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கலாம், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜெபிக்கிற வீட்டிலே கூட இருக்கலாம், இல்லை என்றால் பொதுவான இன்னொரு இடத்திலேயா இருக்கலாம். நாம் கர்த்தருக்காக அதிக வைராக்கியத்தோடு அதிக பக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசானவன் விதமான சில சம்பவங்களை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தலாம். கர்த்தரோடு உள்ள சபையின் ஐக்கியத்தை குலைப்பதற்காக, கர்த்தரோடு உள்ள அந்த மிகவும் ஆழமான நெருக்கமான அந்த நல்ல சூழ்நிலையை பாதிக்கத்தக்கதாக பிசாசானவன் விதமான இதை போன்றவோ இல்லை என்றால் வேறு விதமான சந்தர்ப்பங்களை அந்த வேலைகளில் ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் கலங்க வேண்டியதில்லை. நாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டு நடத்துகிறவர் நமது மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த சூழ்நிலைகளுக்கு மேலானவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த தேவ ஆராதனையில் அவர் அதிகாரம் செலுத்துகின்றார். அவருடைய ஆராதனை அது, அவரே ஆராதிக்கிற ஆராதனை அது, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வேலை, ஒரு சந்தர்ப்பம் அது என்பதை நாம் மனதில் கொண்டு கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பி அந்த சந்தர்ப்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த பவுல அப்போஸ்தலன் அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் ஒருவேளை பாதி மக்கள் கீழே 3வது மாடியிலிருந்து கீழே ஓடி போய் அந்த விழுந்த அந்த மகனுக்கான அவனை ஆஸ்பத்திரி எடுத்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு மருந்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவனுக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய அண்ணன் தம்பிமார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிக கவலை துக்கம் அந்த அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பது குறித்த காரியங்களிலெல்லாம் அந்த சபை பாதிக்கப்படுகிறது. சபையின் அந்த ஆராதனை வேலை அதற்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது. அந்த வேளையில நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது அந்த பவுல அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வழிநடத்தின பிரகாரம் அவர் கீழே சென்று அந்த மனிதனை மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு நிச்சயமாக அவனுக்காக ஜெபித்திருப்பார், அவனுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்திருப்பார். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய வழிநடத்துதல் என்ன, ஆண்டவரே விதமான எந்த ஒரு இழப்பும் நேரிட வேண்டாம், ஆண்டவரே இந்த விதமான ஒரு பாதிப்பு இந்த சபைக்கு வர வேண்டாம், சபையின் ஐக்கியத்தை பேசுவார். ஆடியோ கட் ஆயிடுச்சுங்கய்யா. கர்த்தருடைய சமூகம் அவங்க மத்தியில இருக்குது. கர்த்தருடைய சமூகம் அவங்கள வழிநடத்துகிறது. இப்போ கேக்குதுங்களா? இப்போ கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த கர்த்தருடைய சமூகத்துல அந்த பரிசுத்த பவுல அப்போஸ்தலன் அந்த மகனின் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்ட போது கர்த்தருடைய வல்லமை அங்கு கிரியை செய்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவிதமான வரங்களை நமக்கு தர முடியும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அதே அந்த பவுல அப்போஸ்தலனோடு இருந்த தேவன் அவருடைய வல்லமையிலோ அவருடைய அதிகாரத்திலேயோ அவருடைய வரங்களிலோ குறைபடாதபடிக்கு
அதே பரிபூரணராக, அதே பரிபூர்ண வல்லமையை கொடுக்கிறவராக இன்றும் நமக்குள்ளேயும் நமது மத்தியிலேயும் இருக்கின்றார். நம்முடைய சபையிலே இருக்கின்றார். இன்றும் இப்பொழுதும் நமது மத்தியிலே இருக்கின்றார். செயல்படுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய அவரோடுள்ள ஐக்கியம் பாதிக்கப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற அந்த ஒரே ஒரு அந்த மகா பெரிய அந்த மகா வல்லமையுள்ள மகா பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரான அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் மேலாக நம்மை வழிநடத்துவராக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ஆலோசனையை தேட வேண்டும். அவருடைய வல்லமை நம் மூலமாக கிரியை செய்யும்படியாக நாம் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த பவுல அப்போஸ்தலனை கொண்டு அந்த ஐத்துகுவை கர்த்தர் உயிர் கொடுத்தார். அந்த சபை அவரை இழந்து போகாத படிக்க, அந்த மகனுடைய பெற்றோர் அண்ணன் தம்பிமார் அவரை இழந்து போகாத படிக்க, அந்த சபையிலே ஒரு பிரிவினையோ இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு பாதிப்போ ஏற்படாத படிக்க எல்லாரும் கர்த்தரை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படிக்கு அந்த சூழ்நிலையை கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது அந்த பவுல அப்போஸ்தலன் அந்த 3வது மாடிக்கு வந்து அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு திரும்பி வந்து திரும்பவும் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை அவர்களை போதிக்கின்றார். அந்த திருவிருந்த ஆராதனை, அந்த பரிசுத்த பந்தியை அவர் நடத்துகின்றார். சந்தோஷமாக அந்த ஆராதனை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு இடைஞ்சலும் நேரிடாதபடிக்கு அந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெற்று கர்த்தருக்கு மகிமை உண்டாகின்றது. சபையில பெரிய ஒரு ஐக்கியம், பெரிய ஒரு அமைதி, பெரிய ஒரு விசுவாசம், பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு தைரியம், பெரிய ஒரு அன்பு ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகின்றது. கர்த்தர் அங்கு பெரிய காரியம் செய்கின்றார். இந்த 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அந்த 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்கிறார். 11ஆம் வசனத்திலே, பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டார் என்று பவுலை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆமா, அது பவுல் வந்து தன்னை எவ்வளவுக்கும் தாழ்மையாகவும், எந்த பெருமையோ இல்லை என்றால் எந்த ஒரு என்னால் தான் நடந்தது என்ற மாதிரியோ இல்லை என்றால் என்னை கொண்டு தான் இந்த காரியம் நடக்க முடியும் என்கிற ஒரு அந்த எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லாதபடிக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பதாக அந்த ஆராதனை எவ்விதமாக அமைதியும் சமாதானமும் அன்பு ஐக்கியமாக கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திலே கர்த்தர் ஒருவருக்கே மகிமையை கொடுத்து அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்ததோ அவ்விதமாகவே தொடர்ந்து நடக்கும்படியாக அவர் தன்னை தாழ்த்தி தன்னை கர்த்தருடைய கருத்தில் அவர் விருப்பத்துக்கு அர்ப்பணித்து முன்னேறி போய்கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. கர்த்தரை குறித்து தான் அவர்களை போதித்து கொண்டு வந்திருக்கிறார். மற்றும் அவர்கள் கூடி வந்திருந்த அந்த மேலான நோக்கம், அந்த பரிசுத்த திருவிருந்த ஆராதனை நிறைவாக நடத்தப்படுகின்றது. அதன் பிற்பாடு அந்த ஆராதனை முடிய போகின்றது. அதற்குள்ளாக இந்த வாலிபனே கீழே இறங்கி போன அவனுடைய உறவினர்களா இருக்கலாம், இல்லை என்றால் அவனுடைய சபை மக்களா இருக்கலாம், சென்று அவனை மேலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். எந்த எலும்பு உடைவோ எந்த தலையடியோ இல்லை என்றால் அவனுடைய சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்போ காயங்களோ இருந்ததாக தெரியவில்லை. அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கேன். தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று இல்லை. அவனே அந்த படிகளெல்லாம் ஏறி அவன் அந்த ஆராதனை இடத்திற்கு வந்து அவர்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். வருங்காலத்திலே அவன் அந்த சபையின் பெரிய சாட்சியாக, தலைவனாக அநேகரை கிறிஸ்துவனுடைய வழிநடத்தக்கூடிய, அவனுடைய வாழ்நாட்களில் கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனுடைய வழிநடத்தக்கூடிய பெரிய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதனாக கூட கர்த்தர் அவனை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி இருக்க முடியும். அந்த துரோவா பட்டணத்திலே இந்த மகனை தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு மனிதனாக கூட கர்த்தர் அவனை பயன்படுத்தி இருக்க முடியும்.
கர்த்தருக்கு பெரிய மகிமை உண்டானது. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டானது. அந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னை தாழ்மையாக, தன்னை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும் என்று தன்னை தாழ்த்தி, தன்னை பற்றி எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதபடிக்கு அந்த அதிசயம் அற்புதத்தை குறித்து கர்த்தருக்கே மகிமையை கொடுத்து அவர் கடந்து செல்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இந்த அப்போஸ்தலர் 20:12 வசனத்திலையும் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அந்த சபை முன்பு இருந்த ஐக்கியத்தை விட அதிக ஐக்கியம், அன்பு, உற்சாகம், ஆத்மீய உற்சாகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அவருடைய வரங்கள் செயல்படுகிற ஒரு சபையாக, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே பரிபூர்ணப்பட்டு மக்கள் கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு சம்பவமாக அது புதுப்பிக்கப்படுகின்றது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய சபைகளிலையும், நம்முடைய குடும்பங்களிலையும், நம்முடைய நாம் கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்லையும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் அவரை விசுவாசிப்போம். நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிறதை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய முடியும். பவுல் அப்போஸ்தலனை கொண்டு செய்த காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய முடியும். ஐக்கியங்களுக்கு நடந்த அந்த அதிசய சுகம் நம்முடைய சபையில் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிற, சுவீனமாக இருக்கிற, இல்லை என்றால் விபத்துக்குள்ளான மக்களுக்கும் கர்த்தர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியும். ஆமா, அதனால கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உற்சாகப்படுத்தட்டும். அன்று நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் நடக்க அவ்விதமான ஆசீர்வாதத்தை செய்ய கர்த்தர் வல்லவரும், நீதி உள்ளவரும், எந்த பாரபட்சமும் இல்லாதவருமாக நமக்குள்ளேயும் நமது மத்தியிலும் இருந்து அவரை மையப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவருக்காக நாம் ஜீவிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பெருகவும் நாங்கள் சுருக்கவும் வேண்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, சபை மக்களுக்காக ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இந்த ஜீவ வசனத்தினாலே தொடுவீராக. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே சந்தித்து கிரியை செய்து அவர்களை பலப்படுத்தி எழுதுகிறாக. அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைகளை, வரங்களை, இன்னும் எத்தனையோ நற்குணங்களை, உமக்காக வாழும் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரே ஊதி அவர்களை எழுப்புவீராக. அவர்களை பலப்படுத்துகிறார். இன்னும் அதிக பற்றி எரிய அவர்களை நீர் உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய கையும் வேலைகள், அவருடைய உழைப்பு பிரயாசங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், இன்கிரிமெண்ட்கள், உயர்வுகள், இன்னும் நற்சாட்சிகள், மெடல்கள், அவார்டுகள் அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய மேற்படிப்புகள், நல்ல வேலைகள், நல்ல வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள் கிடைக்க ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவருடைய குடும்பங்களில் நல்ல புத்திர பாக்கியங்கள், சமாதானமான சந்தோஷமான குடும்ப ஜீவியம், வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, காலை மாலை குடும்ப ஜபம் செய்கிற வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை, முன்மாதிரியான வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். அவர்கள் மூலமாக இன்னும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உமக்காக ஆதாயப்படுத்தப்படட்டும். அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து உடைய நாமும் பெரிய அளவில் மகிழ்ப்படட்டும். ஆலமரத்தை போல விழுதுவிட்டு ஆண்டவரே இந்த சபை தொடர்ந்து ஆண்டவரே இந்தியா முழுவதையும் ஆண்டவரே கவ்விக்கொள்ளட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த சபையை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரிசா கட்டப்பட்டிருக்கிற அந்த தெய்வாராதனைக்கான அந்த சபை கட்டடம் முழுமை பெற்று அங்கு எவ்வளவு சீக்கிரம் ஆராதனை ஆரம்பிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற ஊழியங்கள் மற்றும் பல இடங்களில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்தியா முழுவதும் மற்றும் இந்த இந்தியாவின் வெளி தேசங்களிலேயும் இந்த வேலை பரவத்தக்கதாக ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும். துதியும் கனவும் மகிமை உமக்கே தருகிறோம். ஒருவேளை யாருக்காவது வலி, வேதனை, காயங்கள், இன்னும் எத்தனை விதமான சுவீனங்கள் சரீரத்தில் இருப்பேன் அவர்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் பரிபூர்ண சுகம் உண்டாதாக, அனுத்தமாக உமக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்தும். இன்று இருக்கிற இந்த அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நீர் வர எல்லாம் நீடித்திருக்க கிருபை செய்யும். இது எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி.